இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் நான் கொடுக்குறேன். நீங்கள் யோசிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பேங்க் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் த கேஸ் எனிமோர். ஸோ ஏன் அப்படின்னா ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை சிட்டியில் வேறு வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சரி சும்மா எழுதி தான் வைப்போமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மைண்ட் செட் இருக்குது பண்ணுறதுக்கு. பட் ஆனால் பேங்க் அஸ் இண்டஸ்ட்ரி எங்கே போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது எழுதுவீங்களா அப்படின்னா பெரிய டவுட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆதார் பேஸ்ட் எனேபிள் பேமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இவென்ச்சுவலாக அந்த பேங்கிங்ன்ற கான்செப்ட் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் ஆனால் வந்து த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் அ பேங்க் வில் பி ஃபார் லெஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த யூனியன்ஸ் இதெல்லாமே வந்து இன்றைக்கி இருக்குது, உங்களுக்கு பேங்கிங் யூனியன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் கோயிங் ஃபார்வர்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் பாஸ்டில் ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ளே இந்த கார்னர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து பாஸ்புக் என்ட்ரி இல்லை கேஷ் டெபாசிட் எல்லாமே நீங்கள் அதுலேயே பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு வந்து அவங்க உள்ள ஒரு பேங்கிங் எம்ப்ளாயிஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே 24/7 பேங்கிங் கான்செப்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், பேங்க் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க கையில் இருக்குது. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கெரியராக நான் எடுத்து பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சரி வந்த வரைக்கும் லாபம் நான் வீட்டில் தான் சும்மா தான் இருக்க போகிறேன், ஏதோ போகிற வரைக்கும் போவோம், உடனே பண்ணிட மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தட்ஸ் மை வியூ அபவுட் should you be applying for a banking exam or not. See you in the next video.